கடலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரே தென்பெண்ணை ஆற்றுக்குள் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், இந்த காரில் பயணித்தவர்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? மேலும் இந்த விபத்து ஏற்பட்டது எப்படி? கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தென்பெண்ணை ஆறு செல்கிறது. இந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கடலூர் மற்றும் புதுவை மாநில கிராம பகுதிகளை இணைக்கும் விதமாக தரைப்பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தரைப்பாலத்தில் இன்று அதிகாலை கார் ஒன்று சென்று கொண்டிருந்த போது மழை பெய்த காரணத்தினால தரைப்பாலத்தில் நிலை தடுமாறி அந்த கார் தென்பெண்ணை ஆற்றில் கவிழ்ந்திருது. அந்த கார் கவிழ்ந்த உடனேயே காரில் இருந்த 5 பேரும் அதிர்ஷ்டவசமாக கதவை திறந்து நீந்தி கரையேறி விட்டனர். இருந்தாலும் அந்த கார் மிதந்தபடி சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று காலை இது குறித்து அவர்கள் கடலூர் ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ரெட்டிச்சாவடி போலீசார் சம்பவ இடத்திற்கு தற்போது விசாரணை மேற்கொண்டாங்க. மேலும் விசாரணை மேற்கொண்டு கிரேன் உதவியுடன் அந்த காரானது ஆற்றில் இருந்து மீட்கப்பட்டு தற்போது அந்த கார் அந்த கரையில் எடுத்து வைக்கப்பட்ட நிலையில அதிகாலை நேரத்துல இவர்கள் உயிர் தப்பிய நிலையில அவங்கள்ட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. மேலும் இந்த பகுதியில இதே போல அடிக்கடி விபத்துகள் 2 சக்கர வாகனங்கள் கவிழ்வது போன்ற விபத்துகள் நடைபெறுகிற நிலையில இந்த பாலத்துல 2 புறமும் கைப்புற சுவர் மாதிரி அமைக்க வேண்டும் என்ற ஒரு இது ஏற்படுகிறது. அதே போல தளப்பாலத்தில் திடீரென தண்ணீர் செல்லும் போதும் பாலம் இருக்கும் நிலை தெரியாத நிலை ஏற்படும். அந்த நேரத்திலும் தெரிவிக்கும் விதமாக ஏதாவது மிதவை கூடுகளை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்படுத்தவுடன் இந்த வழியாக 4 சக்கர வாகனங்கள் செல்வதை போலீசார் முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது எழுந்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.